கீழே கொடுத்துருக்குள்ள 4 ஜோடியில் எவை சமமானவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிப்படை அளவு என்னது மீட்டர் தானே, அப்போ எல்லாத்தையும் மீட்டருக்கு மாற்ற போகிறோம். எல்லா வேல்யூ எப்படி எழுதி போகிறோம், அறிவியல் முறைப்படி 6.4 2 இன்ட்டு அந்த மாதிரி எழுத போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு எல்லாம் மீட்டராக மாற்றலாமா. ஃபஸ்ட்டு என்னது என்னது 100 எப்படி எழுதலாம், 10^2 எழுதலாமா. ரைட்டு. மைக்ரோனா எவ்வளவு, 10^-6. ரிமைனிங் என்ன இருக்குது, மீட்டர். ஓகே, அப்போ இதை 10 காமனாக இருக்கா, 10 - 4 மீட்டர். கரெக்டாக, 2ல் -4. மற்றும் இது என்ன இருக்குது, 1 மில்லிமீட்டர். மில்லினா எவ்வளவு, 10^-3 மீதி மீட்டர். அப்போ இது 2 ஈக்குவலா, இது 10^-4, இது 10^-3. அப்போ இது சமம் கிடையாது. ரெண்டாவது இது என்னது, 2 × 10^4 சென்டினா எவ்வளவு, 10^-2 மீட்டர். அப்போ என்ன வரும், 2 × 10 காமனாக எடுத்துகிட்டு 4ல் 2 போச்சுன்னா எவ்வளவு, 2 மீட்டர். மற்றும் இங்கே என்ன இருக்குது, 2 × 10^6 மில்லினா எவ்வளவு, 10⁻³ மீதி என்ன இருக்குது, மீட்டர். அப்போ என்ன வரும், 2 × 10^6ல் 3 போச்சுன்னா 3 மீட்டர். அப்போ இது 2 × 10 2, இது 10 3ன்னு வருது. அப்போ இதுவும் தப்பு. ரைட், ஜோடி இல்லை, சமமானவை இல்லை. அடுத்தது 800 மீட்டர். இது பரவாயில்ல, மீட்டர்லேயே இருக்குது. 800 எப்படி எழுதலாம், 8 × 10^2 மீட்டர்னு எழுதலாம். இதை 8 × 10^80 என்னவா மாற்றிட்டீங்க, 8ஆக மாற்றிட்டீங்க. ஏற்கனவே 10ல் 2 பவர் 2 இருக்குது, இங்கே வேறு குறைச்சா அப்போ இங்கே அதிகரிக்கணும்ல, 3 மீட்டர். அப்போ இதுவும் என்னது, சமம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போச்சு இதுதான் சமம்னு. அதையும் செக் பண்ணிடுவோம். இது எவ்வளவு, 6400 கிலோமீட்டர். இது எப்படி எழுதலாம், 6.4 × 10^3 எழுதலாமா. ஏன்னா 6400 6.4னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி கொடுத்துருக்கேன், 1 2 3. அப்போ குறைச்சதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றணும்ல. கிலோனா எவ்வளவு, 10^3. அப்போ என்ன வருது, ரிமைனிங் மீட்டர். அப்போ 6.4 × 10^6 மீட்டர். 2 கூட்டியாச்சு. அடுத்து இதை பாருங்கள், 6.4 × இது சென்டிமீட்டர். சாரி, 6.4 × 10^8 சென்டினா எவ்வளவு, 10^-2 மீட்டர். அப்போ என்ன வருது, 6.4 10 பேஸ் காமன், 8ல் 2 போச்சுன்னா 6. அப்போ இது 2 ஈக்குவல். அப்போ இதுதான் ஆன்சர்.